ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் 1.2ல் ஃபோர்த்து சம் பார்த்துருந்தோம். இப்போ 1.2ல் லாஸ்ட்டு சம், இதுதான் ஃபிஃப்த்து சம். இதோட 1.2 ஓவர். ஓகே, கொஷினை பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். A company has 4 categories of employees given by assistant, clerk, manager and an executive officer. ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. வேலை செய்கிறவங்கள 4 கேட்டகரிஸ் இருக்காங்க. அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு. அப்புறம் வந்து அவங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10,000, 25,000, 50,000, 1 lakh. இங்கே அசிஸ்டண்ட் ஏவும், கிளர்க்கு சியும், மேனேஜர் எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இயும் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து கம்பெனி வந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh சேலரி கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னா salary to the people who works in a categories A, C, M, E respectively. இங்கே ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு வந்துச்சுன்னா 10,000க்கு A, அதாவது அசிஸ்டண்ட்க்கு 10,000ம், C for கிளர்க்குக்கு 25,000ம், மேனேஜருக்கு 50,000ம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakhம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்படி ரெஸ்பெக்டிவ்லினா இப்படி ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட்க்கு செகண்ட், அப்படி ஒரு மீனிங் இருக்குது. இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேர் த அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ஸில் 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கிளர்க்கில் 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மேனேஜர்ஸில் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 2 பேர். அண்ட் இஃப் அ ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர் எக்ஸ் இஸ் எ சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். எக்ஸ் வந்து சேலரியாக எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேலரின்னு சொல்லிட்டாங்க. ஒய் வந்து பர்சன். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன்ஸ் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர் பேர்ஸ் அண்ட் அண்ட் ஏரோ டயக்ராம். நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் ஆர்டர் பேர்ஸு, ஏரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ரிலேஷன் ஆர் இஸ் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்தது ஒய் எடுத்துக்கணும். இப்போ வந்து எக்ஸில் என்ன சேலரி. சேலரினா ஃபஸ்ட்டு வந்து 10,000, 25,000, 50,000, 1 lakh, இதெல்லாம் எக்ஸு. எக்ஸு தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. கொஷின்லேருந்து தான் நான் எழுதுகிறேன். கொஷினை படித்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக எழுதிடலாம். கிவன் எக்ஸு வந்து 10,000, 25,000. இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுகிறேன். இது வந்து சம்ஸ் இல்லை. 50,000, 1 lakh. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து என்னது? பர்சன்ஸ். பர்சன்ஸில் என்ன? அசிஸ்டண்ட். அசிஸ்டண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? A1, A2, A3, A4, A5. A1, A2, A3, A4, A5. அடுத்தது கிளர்க்கு C1, C2, C3, C4. C1, C2, C3, C4. அடுத்தது மேனேஜர் M3 வரைக்கும் இருக்குது. M1, M2, M3. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. இத்தனை பேர் பர்சன் இருக்காங்க. இத்தனை பேருக்கு இது கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர் பேர்ஸ். ஆர்டர் பேர்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆர்டர் பேர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேர்ஸ்னால் செட்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு 10,000, A1. 10,000ல் யார் யாருக்கு கொடுக்குறாங்க? A5 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை எழுதிக்கலாம். 10,000 கம்மா போடாதீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த இடத்துல 10,000க்கு கம்மா போடாதீங்க. கம்மா A2, 10,000, A3, 10,000, A4. A5 வரைக்கும் இருக்குது. அதே போல் 10,000, A5. நெக்ஸ்ட்டு C1, C2, C3, C4. 25,000 யாருக்கு? கிளர்க்குக்கு கொடுக்குறாங்க. 25,000, C1,
25,000 comma C2 25,000 comma C3 25,000 comma C4 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 50,000 யாருக்கு? மேனேஜருக்கு. 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அப்போது 50,000 comma M1 50,000 comma M2 50,000 comma M3 50,000 comma M3 வரைக்கும் தான் இருக்குது. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 1 lakh சேலரி. அப்போது 1 lakh comma E1 1 lakh comma E2. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இதுதான் வந்து ஆர்டர் பேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆர்டர் பேர்ஸ் முடிஞ்சது. அப்புறம் ஆரோ டயக்ராம். இது வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர் இருக்குது, அதனால் ஆர் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ரிலேஷன் ஆர்ன்னு கேட்டிருக்கறனால இங்கே எக்ஸில் என்னென்னலாம் இருக்குது? 10,000 25,000 50,000 1 lakh. அது அப்படியே எழுதிக்கோங்க. 10,000 25,000 50,000 1 lakh. நெக்ஸ்ட்டு ஒயில் என்னென்னலாம் இருக்குது? பர்சன்ஸ்லாம் வருவாங்க. ஏலேருந்து A5 C1 C4 M3 2 5 4 3 2. ஓகே, அப்போ இங்கே A1 A2 A3 A4 A5 C1 C2 C3 C4 M1 M2 M3. நான் கொஞ்சம் இடம் இல்லைன்றதுனால குட்டி குட்டியாக எழுதுகிறேன், நீங்கள் பெருசாக எழுதிக்கோங்க. E1 E2 10,000 A5 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 25,000 வந்து C4 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 50,000 வந்து M1 M2 M3. நெக்ஸ்ட்டு 1 lakh வந்து E1 E2. ஓகே, இதுதான் ஏரோ டயக்ராம். இதோட 5th சம் முடிஞ்சது. கொஷின் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும். கொஷினை நல்லா கவனித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷினில் இருந்தே ஆன்சர் ஈஸியாக எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு புரிய வேண்டியது நமக்கு கொஷின் தான். கொஷினை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக மேத்ஸ் போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட 1.2 சாப்டர் 1.2 எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் 1.3ல் பார்ப்போம், சம்ஸ் பார்ப்போம்.